என் பேர் கலாவதி. நான் கண்ணலம் ஊராட்சில இருந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். வித்யா அவங்க பேசினாங்க. அவங்க விசன் 1, விசன் 2, விசன் 3 பத்தி பேசினாங்க. நான் இப்ப மாற்றங்களின் கோட்பாடுகளை பத்தி பேச வந்திருக்கேன். இதுல என்னை பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் 20 வருஷம் ஆகுது மகளிர் சுய உதவி ஆரம்பிச்சு 10 வருஷமா நான் வீட்டு உள்ளே அடப்பட்டு இருந்தேன். நான் படிச்சதையே நான் மறந்துட்டேன். ஆனா சுத்தமா எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அளவு கடை எது, எங்க போகணும், எங்க வரணும், எதுவுமே தெரியாத உள்ளவே இருந்தேன். ஆனா ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மகளிர் குழுல சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு இந்த அளவு உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு, நடுக்குமா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க கஸ்தூரி பேசுனது, வித்யா பேசுனது, பிருந்தா பேசுனது, இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கும் ஒரு பேசணுன்ற ஒரு ஆர்வம் வந்துதான் பேசுறேன். இருந்தாலும் நான் படப்படம் தான் பேசுறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த ராஜசேகரி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கொஞ்சம் காட்டுமா. அவங்கள பார்த்து இன்னும் நான் நிறைய கத்துக்கினேன். நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம என்னத்துக்கு இதுல இது பண்ணணும் போகணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க 17 நாளா இந்த ட்ரைனிங்க்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு வயசு காரணமே கிடையாது. நம்ம எந்த ஒரு செயல் திட்டம் தந்தாலும் வயசு காரணம் தான் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. கரெக்டா அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. நான் வரதுக்கு முன்னாடி 10 மணிக்கே வந்து உட்காந்து இருக்கிறமான்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அவங்கள மாதிரி நம்மளும் ஆக்டிவிட்டா இருக்கணும்ன்ற ஒரு நினைப்பு எனக்கு வருது. இந்த 17 நாளா உங்க கூட ஒரு குடும்பமாவே இருந்துட்டோம். எல்லாமே இப்ப குடும்பம் மாதிரிதான் ஆயிடும். அவங்க சொன்னாங்க, கஸ்தூரி அவங்க சொன்னாங்கல்ல, கனவு காரணம் முழிக்க கூடாதுன்னு. நம்ம எல்லாருமே 55 நாளா 55 பஞ்சாயத்துமே கனவு காண்டுன்னு தான் இருக்கிறோம். இந்த 17 நாளாவே நம்ம என்ன செய்யலாம், நம்ம பஞ்சாயத்துக்கு என்ன செய்யலாம், நம்ம தனி ஒருவரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் காலையில கரெக்டா எந்த வேலை எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டு கரெக்டா இங்க வந்துடுறோம், ஆஜராயிடுறோம். அதுவே எனக்கு ஒரு இதுவாதான் இருக்கு. இத்தனை நாளா உங்க கூட வரோம், ஏதோ ட்ரைனிங் நடக்குது, நோட் எடுக்கிறோம், எழுதுறோம், பாக்குறோம். 2 நாள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுறோம் அதை பத்தி. ஆனா இந்த 17 நாளா நடக்கிறத அப்படியே மெமரி ஆயிடுச்சு. தூக்கத்துல கூட அபிராமி மேடம் தான் தெரியுறாங்க. ஏன்னா அவங்க ஒண்ணு சொன்னது அப்படியே திங்க் பண்ற அளவு இருந்தது. நான் போய் திங்க் பண்ணுவேன், இவங்க இப்படி சொன்னாங்களே, அதை சொன்னாங்களே, இதை சொன்னாங்க. எனக்கு பேச தெரியலதான், இருந்தாலும் அதை நான் சொல்றேன், யோசிப்பேன். இந்த அளவு சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற அளவு அவங்க ஒரு பாயிண்ட்டும் அப்படி சொல்லும் போது திங்கிங் தான் இருக்கு எனக்கு. எல்லாருக்கும் உங்களுக்குமே இருந்திருக்கும். ஆனா நான் சொல்றேன், நீங்க சொல்லல, அவ்வளவுதான். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மறக்கவே முடியல. இப்படி எல்லாம் கூட இருக்கு. ஆனா நம்ம வெளியே வந்ததே பெரிய விஷயம். ஆனா நம்ம வீட்டுக்காரங்க நம்மள நம்பிதான் அனுப்புறாங்க. நம்ம மனைவி ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த ஒழுக்கத்தை நம்மளும் காப்பாத்தணும். லாஸ்ட் வரைக்கும் நம்மள நம்பி அனுப்புறாங்க பாத்தீங்களா, அதையும் நம்ம காப்பாத்தணும். மாற்றங்களின் கோட்பாடுகள் பத்தி சொன்னாங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க இதுல மாற்றங்களின் கோட்பாடுகள் பத்தி.